கண்ணான கண்ணே சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்க. வீட்ல உன்னை காணோம், எங்க போயிட்ட நீ? இவா, நான் இப்போ மீரா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசுற? எங்க இருக்க நீ? நான் குழந்தைக்கு சொந்தமான கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து பேசுறேன். குழந்தை கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கியா? அங்க எதுக்கு போன? கிஷோர் இங்க இருக்கான்னு கருணா தான் சொன்னான். கருணா சொன்னதை நம்பி தனியாவா போவ? அவன் எவ்வளவு மோசமானவனு தெரியாத உனக்கு? ஏற்கனவே அவன் உன் மேல கண்ணு வச்சிருக்கான். அந்த கருணை உன்னை பாக்குற பார்வையே சரியா இருக்காது. இதுல அவன் இடத்துக்கு வேற கூட்டிட்டு போறேன்னு சொன்னான்னா புரிஞ்சுக்க வேண்டாமா நீ? அவன் கிஷோர் அங்க இருக்கிறதா போய் சொல்லியிருப்பான். இல்ல இவா, கிஷோர் இங்கதான் இருக்கான். மீரா, தனி ஒருத்தியா இவ்வளவு விஷயம் பண்ணிருக்கியா? பெருமையா இருக்கு மீரா. மீரா, நீ எனக்கு குழந்தை வீட்டு அட்ரஸ போன்ல ஷேர் பண்ணு. நான் இப்பவே கிளம்பி குழந்தை வீட்டுக்கு வரேன். நீ கேர்ஃபுல்லா இரு, ஓகேவா? சரி வா, நான் லொகேஷனை ஷேர் பண்றேன். இமிடியேட்டா கிளம்பி வா. சரி. சார், மீரா குழந்தை கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து போன் பண்ணா. என்ன சொல்ற யுவா? அவ எதுக்கு அங்க போனா? அக்கா, நாம தேடிக்கிட்டு இருக்கிற கிஷோர் அந்த குழந்தை கெஸ்ட் ஹவுஸ்ல தான் மறைஞ்சிருக்கான். அவனை பாக்குறதுக்காக தான் போயிருக்கா. போனது சரி, உன்னை கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. இப்படி தனியா போயிருக்கா? பாட்டி, அவ தனியா போனாலும் அவ துணிச்சலோட கிஷோரோட மோதி சண்டை போட்டிருக்கா. அவ கிஷோரோட சண்டை போட்டாளா? அவளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? மீராவுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல சார். அவ கிஷோரை அடிச்சு ரூம்ல லாக் பண்ணிதான் எனக்கு போன் பண்ணியே சொன்னா. அவ ஒருத்தியா இருந்து இவ்வளவு பண்ணிருக்காளா? ஆமா சார். எப்படி அவ இந்த அளவுக்கு பண்ணான்னு நினைச்சு பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவ கிஷோரை லாக் பண்ணிட்டா சார். ஆனா அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க பயப்படாதீங்க. அவ இருக்கிற லொகேஷனை எனக்கு போன்ல ஷேர் பண்றேன்னு சொல்லிருக்கா. நான் போய் பார்த்து கூட்டு வந்துடுறேன் சார். யுவா, நீ மட்டும் தனியா போண்டா, நானும் வரேன். ரெண்டு பேருமே போவோம். வாங்க சார். அத்தை, கிஷோர் மாட்டிக்கிட்டான்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல அந்த இடத்துல மீரா தனியா இருக்கிறத நினைச்சு கவலைப்படுறதான்னு தெரியலையே அத்தை. மீராவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அவ வீடு வந்து சேரணும் அத்தை. நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா. மீராவுக்கு எதையும் சமாளிக்கிற சக்தி இருக்கு. எந்த பிரச்சனை வந்தாலும் அவ சமாளிச்சிருவா. யுவாவும் கௌதமும் போயிருக்காங்கல்ல, அவளை பத்திரமா கூட்டிட்டு வந்துருவாங்க. நீங்க சொல்றீங்க அத்தை, என்னால நிம்மதியா இருக்க முடியாது. கௌசல்யா அக்காதான் மீராவை காப்பாத்தணும். அக்கா, மீரா அந்த கொலைகாரன் இடத்துல இருக்கா. நீங்க தான் அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்.
வீடியோ ரெக்கார்ட் பண்ற? ரெக்கார்ட் பண்றியா? உன்னை கொள்ளதாண்டி நான் மலேசியால இருந்து வந்தேன். நான் கை நீட்டி பணத்தை வாங்கினதுக்கு அப்புறம் எந்த வேலையும் செய்யாம விட்டதில்லை. இத செய்யலையேன்னு என் மனசுக்குள்ள உறுத்திட்டே இருந்துச்சு. ஏண்டி இது வரைக்கும் நீ அதிர்ஷ்டவசமா தப்பிச்சிட்ட. இன்னைக்கு உன் கதையை முடிச்சிடுறேன்டி.